சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. பக்தன் என்பவன் எப்போதும் பகவானோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறான். அந்த பகவானை எல்லா விதத்திலும் அடைய வேண்டும், தன்னுடைய கண்களால் அவனையே காண வேண்டும், தன்னுடைய வாயால் பகவானுடைய புகழை பாட வேண்டும், தன்னுடைய கைகளால் அவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசை. இந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்குத்தான் அர்ச்சாவதாரங்களை நாம் சென்று தொழுகிறோம். இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து அதற்கு பிறகு வைகுந்தம் அடைந்துதான் பகவானை காண முடியும் என்று சொன்னால் அவ்வளவு நாட்கள் எப்படி ஆசையை வளர்த்து கொள்வது? அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது? அதற்கு வடிகாலே இல்லாமல் போய்விடும். அதனால்தான் பகவான் விக்கிரக வடிவத்தில் அர்ச்சாரூபமாக இந்த பூவுலகத்திலேயே பல திருக்கோயில்களில் காட்சி கொடுக்கிறார். அவரை நாம் நேரில் சென்று தரிசிக்கலாம், அவருக்கு நம்மாலான பழங்களையோ புஷ்பங்களையோ சமர்ப்பிக்கலாம், அவருடைய உற்சவங்களை கண்டு மகிழலாம், அவர் பிரசாதத்தை உண்ணலாம், அவருடைய கடாட்சத்தை பெற்று இன்புறலாம். இப்படிப்பட்ட அர்ச்சாவதார திருத்தலங்களைத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் முதலில் 40 திவ்யதேசங்கள் சோழ மண்டலத்தில் அமைந்தவையை பார்த்தோம். அதற்கு மேல் நடுநாட்டு திருத்தலங்கள் 2, அதற்கு மேல் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 22 திவ்யதேசங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தற்போது நாம் 63ஆவதாக அடைந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படுகிற அழகான திவ்யதேசம். மகாபலிபுரம், மாமல்லபுரம் என்று இன்றைய காலகட்டத்தில் வழங்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான நகரம். இந்த ஊரானது மிக தொன்மையானது என்று சங்க இலக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பல நாடுகளிலிருந்து வணிகர்களெல்லாம் கப்பலில் செல்வங்களை ஏற்றிக்கொண்டு இந்த ஊருக்கு துறைமுகத்துக்கு வருவார்களாம். பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது மிகப்பெரிய நகரமாக துறைமுகமாக விளங்கியது. இங்கிருக்கக்கூடிய கோயில்களையும் பல்லவர்கள்தான் அநேகமாக கட்டினார்கள். அப்படிப்பட்ட நகரத்தில்தான் இந்த திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. திருவங்கையாழ்வாரும் இந்த ஊரினுடைய பெருமையை பாடும் பொழுது, புலன்கொள் நிதி குவையோடு புழைக்கைமா களிற்றினமும் நலம்கொள் நவமணிக் குவையும் சுமந்தெங்கும் நான் நொசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை என்று பாடுகிறார். கடல் மல்லை என்கிற ஊரிலே கப்பல்களெல்லாம் வந்து கரைக்கு அருகிலே நிற்குமாம். ஆனால் அப்படி சாதாரணமாக நின்றுவிட முடியாது. நான்று ஒசிந்து கலங்கள் இயங்கும். கலம் என்றால் கப்பல் என்று பொருள். பெரிய வணிக கப்பல்கள் எல்லாம் இங்கு வருமாம். வரும்பொழுது பெரிய பெரிய பொற்குவியல்களை சுமந்து கொண்டு வருவார்களாம். நம்முடைய பாரதத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதற்காக பெரிய பொற்குவியல்களை ஏந்தி கொண்டு கப்பல்கள் வருமாம். இங்கிருக்கக்கூடிய பொருட்கள், இங்கிருக்கும் யானைகள், இவற்றையெல்லாம் கப்பலில் ஏற்றி வாங்கி கொண்டு திரும்ப செல்லுவார்களாம். அந்த பொருளுடைய பாரத்தின் காரணமாக கப்பல்கள் எல்லாம் நான்று ஒசிந்து உடைந்து போகும் அளவுக்கு மிகவும் சிதிலமாக போய் தத்தளித்து கொண்டு கப்பல்கள் இருக்கின்றன என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அப்ப அந்த காலத்திலேயே எப்பேற்பட்ட நகரமாக இருந்திருக்க வேண்டும். இந்த நகரத்துக்குள்ளேதான் மகாபலிபுரம் என்கிற ஊருக்குள்ளே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த ஊரிலேயே முற்காலத்தில் பல கோவில்கள் இருந்ததாக கேள்விப்படுகிறோம். 7 கோவில்கள், 7 கோபுரங்களோடு அழகான கோவில்கள் முன்காலத்தில் அமைந்திருந்தனவாம். தற்போது அதில் ஒவ்வொன்றாக கடல் கொண்டு விட்டது. மீதம் ஒரே ஒரு கோவில்தான் கடற்கரையிலேயே ஷோர் டெம்பிள் அப்படின்னு இன்னைக்கு வழங்குகிறார்களோ இல்லையோ, சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமானது. இந்த பெருமானை சேவிப்பதற்கு பக்தர்கள் வருகிறார்களோ இல்லையோ, சுற்றுலாவுக்காக மகாபலிபுரத்துக்கு பலரும் வருகிறார்கள். அதுல பல கோவில்களிலே ஒரே ஒரு கோவில்தான் கடற்கரையிலேயே இன்றும் காணப்படுகிறது. அலைகள் வந்து மோதும்படிக்கு கரையிலே உள்ளது. ஆனால் தற்போது நாம் பார்க்க இருக்கிற கோவில்
ஸ்தலசயன பெருமாள் என்கிற பெருமாள் அமைந்திருக்கிற கோவில் ஊருக்குள்ளே, கடற்கரையில் இல்லை, அதிலிருந்து சற்று தூரத்தில் ஊருக்குள்ளேயே இருக்கிறது. இங்கு பெருமான் எதற்காக வந்தான்? ஸ்தலசயன பெருமாள் என்று பெருமானுக்கு திருநாமம். பொதுவாக பகவான் சயனிப்பது ஆதிசேஷனுக்கு மேலே தானே. ஆனால் இந்த ஊரில் மட்டும் ஸ்தலம் என்றால் பூமி என்று பொருள். தமிழ்ல தலம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, தலம் திருத்தலம்னு சொல்றோமே, அதாவது திவ்ய க்ஷேத்திரம் என்பதை தான் திருத்தலம்னு தமிழிலே வழங்குகிறோம். அப்ப ஸ்தலம் என்றால் இடம், தலம் பூமி. அந்த பூமியிலேயே பகவான் சயனித்திருக்கிறாராம். ஏன் ஆதிசேஷனோடு வரவில்லை? எதற்காக பூமியிலே சயனித்தார் என்று பார்க்க வேண்டுமே. அந்த கதைதான் அடியேன் முதல்ல சொன்ன ஸ்லோகத்தோடு தொடர்பட்ட ஒரு கதை. புண்டரீகர் என்கிற ஒரு மகரிஷி இருந்தார். அவர் பகவானிடத்துல மிக அதிகமான பக்தி உடையவர். அந்த பகவானை எப்படியாவது காண வேண்டும் என்கிற ஆசை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அவரால் பொறுமையோடு இருக்க முடியவில்லை. சரி, பார்க்கடலுக்கு போய் பகவானை தரிசித்து விடலாம் என்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. பகவான் இருக்கும் இடம் எதுன்னு கேட்டால் உடனே பார்க்கடல் தானே நினைவுக்கு வருகிறது. வைகுந்தம் எங்கேயோ உள்ளது, நம்மால இன்றைக்கு போய் தரிசிக்க முடியாது. ஆனா இந்த பூவுலகத்திலேயே இருப்பது பார்க்கடலில் க்ஷீராப்தி நாதனாக சயன திருக்கோலத்தில் பகவான் இருக்கிறார். அவரை காண வேண்டும் என்று புண்டரீகருக்கு எண்ணம். எப்படி காணலாம் என்றால், கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். கடற்கரை வந்தது. ஓ, இந்த கடலுக்குள் தான் பகவான் இருக்கிறான். இந்த கடலை எப்படியாவது தாண்டி சென்று விட்டோம் என்றால் பார்க்கடல் நாதனை கண்டுவிடலாம் என்று எண்ணம் பெற்று, எப்படி சுவாமி கடலை எப்படி வற்றடிப்பதென்றால், தன்னுடைய கைகளையே ஒரு கொட்டாங்குச்சியாட்டம் பயன்படுத்தி கொண்டு கைகளால இறைத்து இறைத்து தண்ணீரை கரையிலே கொட்டத் தொடங்கினார். நமக்கா பார்த்தா இவர் என்ன பைத்தியக்காரரான தோன்றி இருக்கும் அல்லவா? பகவானுக்கு அந்த பக்தி தான் மிகவும் பிடித்திருந்தது. அவர் கொண்டு ஞானம் இல்லாதவர் கிடையாது, பெரிய ரிஷிதான், நம்மை விட ஞானத்தில் மிக உயர்ந்தவர். ஆனா ஞானம் மட்டும் ஒருவனுக்கு பெருமை சேர்க்காது, ஞானத்தோடு கூட பக்தி இருக்க வேண்டும். விதுரர் என்று மகாபாரதத்தில் கேள்விப்படுகிறோம் அல்லவா? விதுரர் எப்பேற்பட்ட அறிஞர்! எல்லா நீதிகளையும் எடுத்து சொல்ல வல்லவர். பீஷ்மருக்கும் துரோணருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் கூட உபதேசம் செய்யும் அளவுக்கு ஞானம் படைத்தவர். ஆனா அந்த விதுரனை அதற்காகவா கொண்டாடுகிறோம்? விதுரர்னு ஒரு குழந்தையின் இடத்துல போய் சொன்னா உடனே எந்த கதையை சொல்ல போகிறது? கண்ணன் வீட்டுக்கு வந்த போது பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுத்தார். இந்த கதை தானே விதுரரை பத்தி நாம் கொண்டாடி பேசக்கூடியது. இந்த கதையில் தான் வியாசர் எழுதுகிறார், விதுரஸ்ஸ மகாமதிஹி சம்ஸ்பிருஷ்ய ஆசனம் சௌரேகே விதுரஸ்ஸ மகாமதிஹி. தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்திய போது விதுரரை பெரிய ஞானமுடையவர் மகாமதின்னு கொண்டாடவில்லை. பக்தியாலே கலங்கி போய் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பழத்தை கீழே போட்டு தோலை எடுத்து கொடுத்தார். கண்ணன் அமர வேண்டிய ஆசனத்தை தொட்டு தொட்டு பார்த்து இதில் ஒன்று ஊசி இதான குத்தி விடாதான்னு பார்த்தாரே, அந்த கலக்கம் தான் கொண்டாடப்படுகிறது. ஞானம் என்பது தெளிவை கொடுத்தால் அது பொதுவாக உலகத்தில் கொண்டாடப்படும். ஆனா ஆன்மீகத்தில் வெறும் ஞானத்தால் பிரயோஜனமே கிடையாது. அந்த ஞானத்தோடு பக்தியாக அது முதிர்ந்திருக்க வேண்டும். அந்த பக்தி புண்டரீகருக்கு அதிகமாக இருந்தபடியால் அவருக்கு லாஜிக் எல்லாம் யோசிக்க தெரியல. கடல் எவ்வளவு பெருசு, அதனுடைய வால்யூம் எவ்வளவு இருக்கும், அதை என் கையால் இறைச்சி கொட்டினா என்னைக்கு கொட்டி முடிக்க முடியும்? இது சாத்தியமான செயலா? நம்மால் இதை செய்ய முடியுமா என்று கூட அவரால் யோசிக்க முடியவில்லை. பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவான் பார்க்கடல்ல சயனித்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனேவே அப்படியே கண்ணெல்லாம் சுத்துறதான், காலை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் குழைந்து போகிறது, நெஞ்சு அழியும், மனசு அழிந்தே போய் அதற்கு மேல் எதையும் சிந்திக்க முடியாமல், ஓ எப்பேற்பட்ட பகவான் வைகுந்தம் என்கிற உயர்ந்த ஆனந்தமயமான நகரத்தை விட்டு நாம் வாழக்கூடிய அல்பமான இந்த பூலோகத்திலா வந்து சயனிக்க வேண்டும்? கண்டவர்கள் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தோன்றும்படிக்கா பகவான் வந்து இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட எளிமையை பகவான் காட்டுகிறார். அதை நினைச்சாலே ஆழ்வார்களுக்கு மனம் உருகி போய்விடுமாம். அதை போல புண்டரீகரும் தன்னுடைய உருக்கத்தின் காரணமாக பக்தியின் காரணமாக இது நம்மால் செய்ய முடியுமா என்று யோசிக்கவில்லை. கையில நிறைய தாமர புஷ்பங்களை வைத்துக் கொண்டிருந்தாராம். அந்த புஷ்பங்களை எல்லாம் பகவான் பார்க்கடல் நாதனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இறைக்க தொடங்கினார். இதை பார்த்த உடனே பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். இப்பேற்பட்ட பக்தரை நாம் பெற்றிருக்கிறோமே,
ஏன்னா கண்ணனுக்கு எப்பவுமே பக்தன் இல்லையே என்கிற வருத்தம் உண்டு. வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா என்று பகவத்கீதையிலே தெரிவிக்கிறார். அர்ஜுனா, நானும் உலகம் முழுக்க தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கண்ணன் தான் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஒருவனை கூட என்னால கண்டுபிடிக்க முடியவில்லை. தேடுகிறேன் தேடுகிறேன், அப்படி ஒரு பக்தன் கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு கீதையிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பக்தர் தானே இப்ப புண்டரீகர். அவரை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டு மெதுவா அவரோடு விளையாடுவதற்காக ஒரு வயோதிகருடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு புண்டரீகர் இருந்த இடத்துக்கு கடற்கரைக்கு வந்து அவரை சந்தித்தார். என்ன வேணும்னு புண்டரீகர் கேட்டார். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உண்ணுவதற்கு உணவு வேண்டும்னு பகவான் கேட்டாராம். சரி, நான் முக்கியமான காரியமாக இருக்கிறேன், தண்ணீரை இறைச்சி கொட்டினால்தான் பார்க்கடலுக்கு போய் பகவானை பார்க்க முடியும், அப்ப அதை யார் செய்வதுன்னு அவர் கேட்டார். பகவான் சொன்னார், நீர் போய் உணவை எடுத்து வரும் வரை நான் இந்த கடலை இறைத்து வைக்கிறேன்னு பெருமாள் சொன்னாராம். சரின்னு புண்டரீகர் கிளப்பி புறப்பட்டு போனார். பகவானே அவருக்காக, அவர் ரிஷி ஆசைப்பட்டார்னா இவருக்கான புத்தி நினைக்க வேண்டாமா? பக்தன் ஆசைப்பட்டதற்காக இவரும் கையால இறைத்து இறைத்து தண்ணீரை கொட்டி கொண்டிருந்தார். போன ரிஷி திரும்ப வருவதற்குள் அந்த பெருமானே பூமியிலேயே கடற்கரையில் சயனித்துக் கொண்டு அந்த ரிஷி வைத்திருந்த தாமரை புஷ்பங்கள் அனைத்தையும் தான் சூடிக்கொண்டு பகவானாக 4 தோள்களோடு காட்சி கொடுத்தாராம். புண்டரீகருக்கு ரொம்ப ஆனந்தம். வந்த வயோதிகர் பகவான் தான், நான் சமர்ப்பிக்க வேண்டிய மலர்களை ஏற்பதற்காக எனக்காக வந்தார், நாம் போய் அவரை பார்ப்பதென்பது முடியுமான்னு தெரியாது, அதனால அவரே என்னை தேடி வந்திருக்கிறார் போலும் என்று புண்டரீகர் மிகவும் ஆனந்தப்பட்டார். அதனால அன்னிக்கு ஆதிசேஷ படுக்கையை விட்டு விட்டுத்தானே வந்தார். அவருக்கு கலக்கம். ரிஷி கலங்கி இருந்தார். எப்படி பகவானை காண்பதென்று தெரியாமல் கையால் இறைத்து கொட்டினார் அல்லவா? இவருடைய பக்தியை பார்த்த உடனே பகவான் கலங்கி போய்விட்டான். வரும்போது ஆதிசேஷனை அழைத்து வருவதற்கு மறந்து போய் நேர தனியாக வந்து அதனால பூமியிலேயே சயனித்துக் கொண்டிருக்கிறார். சில சமயங்கள்ல உண்டு, ராமன் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்றார் 3 நாட்களுக்கு. எப்படி கடலை தாண்டுவது, லங்கைக்கு செல்வது என்று தெரியவில்லை. ஏதாவது வழியை கடலரசனே கூற வேண்டும் என்று சமுத்திரராஜனை குறித்து 3 நாட்கள் தவம் செய்தார். அப்போது சரணாகதி செய்தார். அப்ப தரையிலே படுத்து ராமனை பார்த்ததுண்டு. அதை போல பகவான் இந்த பக்தனுக்காக அவனுடைய பக்தியை மெச்சி ஸ்தல சயன பெருமாள் நேரடியாக பூமியிலேயே பக்தனுக்காக பூமியிலே சயனித்து காட்சி கொடுக்கக்கூடிய பெருமானாகவே இந்த திருத்தலத்திலே விளங்குகிறார். இதுதான் இந்த ஊரினுடைய புராணம். அப்ப பக்தனுக்கு பகவானிடத்தில் இருக்க வேண்டிய கலக்கத்துக்கு தான் மதிப்பு. தெளிவு இருந்தால் அதற்கு பெரிய மதிப்பு கிடையாது. தெளிவு என்பது பொதுவா இந்த அறிஞர்களுடைய சபையிலே கொண்டாடப்படலாமே தவிர ஆன்மீகத்தில் வந்தோம் என்றால் தெளிவு அதிகமாக அதனால பயன் கிடையாது. அது கலக்கமாக ஆகி பக்தியாக மாற வேண்டும். அப்படி பகவானிடத்தில் ஒருவனுக்கு பக்தி ஏற்பட்டால் பகவான் அதைவிட பல மடங்கு அன்பை நம்மிடத்திலே காட்டுகிறார். நாம் நினைக்கிறோம் நமக்கு பகவானிடத்துல நிறைய அன்பு, அவர் என்னிடத்துல கொஞ்சமாக காட்டுகிறார் என்று. அது உண்மை கிடையாது. பகவானே சொல்லுவது, வாசுதேவ சர்வம் பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சசமம பிரியஹா. அவன் என்னை மிகவும் அன்பனாக கருதினால் நானும் அவனிடத்தில் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன்னு பகவானுடைய திருவாக்கு. அந்த பக்தன் பகவானுடைய பரிமாற்றம் தான் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணமே. பக்தனுக்காக பகவான் வந்து தரையிலே படுத்து காட்சி அளிக்கிறார். ரொம்ப அழகான கோவில், பல்லவ மன்னவர்களால கட்டப்பட்டது. ஸ்தல புராணம் என்னவென்று பார்த்தோம். இனி கோவிலை அடைந்து உள்ளே பகவான் யாரு, உற்சவர் எப்படி இருக்கிறார், தாயார் எப்படி அமர்ந்திருக்கிறார், இதை அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.